ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்நாக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அவங்களோட ரெக்வஸ்ட் படி உங்கள் கூட ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கொள்ளைப்பருப்பு பக்கோடா. அப்பா எப்போ பாரு செஞ்ச ஸ்நாக்கையே சரியே, ஏதாவது வித்தியாசமாக டேஸ்ட்டாக செய்யலாம்ல அப்படின்னு கேட்குறவங்களுக்காக நல்ல மொறுன்னு கடுகு எண்ணெயோட வாசத்தோட கடலைப்பருப்போட டேஸ்ட்டோட அவ்வளோ யூனிக்காக இருக்கும். சட்னியோட தொட்டு சாப்பிடும்போது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். கொள்ளைப்பருப்பை 6-7 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நைட்டே ஊற வச்சு காலையில் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஊற வைக்க முன்னாடியே கல்லெல்லாம் நீக்கிட்டு பொறுமையாக நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா ஊறணும், அப்போ தான் பக்கோடா மொறுன்னு வரும். இந்த பதத்துக்கு ஊறினதுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் கொள்ளு பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை கடைசியாக அப்படியே மேலே சேர்த்தோன்னா சூப்பராக மொறுன்னு இருக்கும். கொஞ்சம் பருப்பை சேவ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மிக்சரில் சேர்த்து தண்ணியே சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்மூத்தாக அரைக்கக்கூடாது, ஒரு 80% அரைச்சா போதும். இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ சிம்பிளாக ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மசாலா சேர்க்கும் போது இந்த பக்கோடா வேறு லெவலில் இருந்ததுங்க. ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி, காரத்துக்கு பச்சை மிளகா, நல்ல 1/4 கப்பு வறுத்த வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் சீரகம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இது ஒரு 2 பல்ஸு கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. கடலை முழுசாக இருந்தாலும் நல்லா இருக்காது, அது மாதிரி பேஸ்ட்டாகவும் அரைக்க வேண்டாம். குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த கொள்ளு பருப்போடு சேர்த்துக்கலாம். இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்க இந்த பருப்பையும் மேலே சேர்த்துட்டு நம்மளோட பொருளெல்லாம் சேர்த்துடலாமா. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. அதே மாதிரி கொத்தமல்லியும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிட்டு காரத்துக்கு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா, பைண்டிங்க்கு கடலை மாவு, மொறுன்னு வரத்துக்கு அரிசி மாவு, அவ்வளோதான், சிம்பிள். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசமாக இருக்கும் இந்த பக்கோடா. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடணும். இந்த எண்ணெய், இந்த பவுடர் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, கடலை மாவு, அரிசி மாவு, இந்த வெங்காயம், அது எல்லாமே இந்த கொள்ளு பருப்போடு சேர்ந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா பிசைங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் பிசைஞ்சாலே சரியாக வரும். அந்த கொள்ளு பருப்பு அரைக்கும் போது இருக்க தண்ணியே போதும். இந்த மாதிரி கையில் அமுத்தி பிடிச்சு போட்டால் போதும். இந்த மாதிரி பிடிச்சு போடுறனால உள்ளேயும் நல்லா வெந்து மேலேயும் மொறுன்னு இருந்துச்சு. சும்மா கையில் எடுத்து இந்த மாதிரி அமுக்கி பார்த்திங்கன்னா ஈஸியாக கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி வரும். அப்படியே அமுக்கி போட வேண்டியதான். இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பக்கோடா நல்லா 7-8 நிமிஷம் ஃப்ரை ஆகணும். உடனே எடுத்துடாதீங்க. நல்லா உள்ளே வேகணும், மேலே ப்ரௌன் ஆகி வரணும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் 8 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போ பார்த்திங்களா அவ்வளோ சத்தம் கேட்கும். நல்ல மொறுன்னு இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட மின்ட்டு சட்னி, கொரியாண்டர் சட்னி சூப்பராக இருந்ததுங்க. குழந்தைங்களுக்கு கெச்சப் வச்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைமில் டீயோட, ஆஃபீஸ்லேருந்து வரவங்களுக்கு, ஸ்கூல்லேருந்து வரவங்களுக்கு ரொம்ப யூனிக்காக ஹெல்த்தியான ஸ்நாக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.